5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. 140 ரூபா எடுத்து போனா சிக் போட நாய் 150 ரூபா சொல்லி 140 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ எதுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க? எல்லாம் கஷ்டப்படுற மனுஷங்க, கஷ்டப்படுறது எவனும் கிடையாது. இருக்கப்பட்டது செலவு பண்ணுவாங்க, இல்லாத பட்டு தான் பண்ணுவாங்க. அப்போ எதுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க? அப்போ கவர்மெண்ட் விஜய் சார் என்ன பண்ணுறாரு? அப்போ 140 ரூபா 150 ரூபா சரக்கு வாங்குறோம். 10 ரூபா பாட்டில் கூட அது எங்கள் விஷயம். 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. இவங்க 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. என்ன கதை? இப்போ நான் 5 ரூபா கம்மியாக போய் கேட்டால் என்ன சொல்லுவான் பாருங்க, போட அப்படின்வான். சென்னையில் இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாம் ஒயின் ஷாப்பில் யாருக்கும் மரியாதை கிடையாது. ஆமாம், நான் 150 ரூபா கொடுத்து வாங்குறேன். அந்த 10 ரூபா நீ என்கிட்ட கொடுக்குற, என் காசை வாங்கி என்கிட்ட தான் கொடுக்குற. அது 140 ரூபா கொடுத்து வாங்கிக்கோ. 140 ரூபா கேளு, 140 ரூபா கொடுத்துட்றோம். அதுக்கு அரசாங்க காசை வாங்கி என் காசை வாங்கி அரசாங்கத்துக்கு போய் அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுத்து இங்கே எதுக்கு வர? பஸ்ஸில் வரவங்களாம் பார்ப்பாங்க, குடிகார நாயின்னுவாங்க. தளபதி வந்துக்கிறாரு. நான் தளபதி ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ தான் நேற்று தான் சட்டசபையிலே போய் கூட்டம் போட்டுக்கிறாங்க. யாரையும் தவறாக பேச முடியாது. நான் ஒயின் ஷாப்பில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குதா என்பதை நம்ம இந்த செய்தியில் பார்ப்போம். என்னன்னா, இந்த மிஷின் எதுக்காக இங்கே வைக்கப்பட்டிருக்குன்னா, காலி பாட்டில்கள், அதாவது மதுப்பிரியர்கள் சரக்கு வாங்கிட்டு அந்த மதுவை அருந்ததுக்கு பிறகு இந்த வெறும் பாட்டில் இந்த மிஷினில் போட்டாங்கன்னா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா ரிட்டர்ன் கொடுக்கப்படுது. ஆனால் இங்கே இந்த மதுப்பிரியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது 140 ரூபா இருக்கக்கூடிய ஒரு மதுவை சரக்கை 150 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் அந்த மது அருந்ததற்கு பிறகு இந்த பாட்டிலை இதில் போடும்பொழுது 10 ரூபாய் எங்களுக்கு திரும்ப தரப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் கூறுவதா என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த 140 ரூபாயை ஒயின் ஷாப்லேயே வாங்கிட்டாலே முடிஞ்சிருச்சு. எதுக்கு இந்த பாட்டில் எடுத்துகிட்டு இதில் போட்டு இந்த மாதிரியான தேவையில்லாத வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க? அந்த மாதிரி தான் மதுப்பிரியர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இங்கே ஒரு மிஷின் வைக்கணும், இந்த மிஷினுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆளை போடணும், அப்புறம் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத செலவினங்கள் தானே. 140 ரூபா சரக்கு 140 ரூபா நேரடியாக எங்ககிட்ட வாங்கிட்டாலே போதும். மது பாட்டில்களை ஒரு காலி பாட்டில்களை ஒரு இடத்துல வைக்கக்கூடியது, அது வேறு விதமாக கலெக்ட் செஞ்சுக்கலாம். ஏன் எங்களுடைய காசையே வாங்கிட்டு எங்களுக்கே திருப்பி தராங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா, இங்கே மது அருந்தக்கூடிய வரவர்கள் எல்லாமே ரொம்ப சாமானியர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏழ்மையானவர்கள் தான் அதிகமாக வராங்க. அவங்கக்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோனு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இங்கே என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, ஜிபே சிஸ்டம் தான் இருக்குது. இப்போ கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அது ஜிபே சிஸ்டம் பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்குமே 10 ரூபா சில்லறை கொடுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சரக்கு அடிக்க வராங்க, அவங்க காலி பாட்டில்களை இதில் போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த 10 ரூபா கொடுக்குறதுன்றது ஒரு மைனஸாக இருக்குது. அதனால் ஜிபேனா அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக அந்த காசு வந்துருன்றது. ஆனால் எங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, வயசானவங்க வருவாங்க, ஃபோனே இல்லாதவங்க வருவாங்க, ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவங்க வருவாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இந்த 10 ரூபா அப்போ எப்படி, இப்போ எங்களுக்கெல்லாம் திருப்பி கிடைக்காதா? இப்போ மறுபடியும் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது தொடர்ந்து தானே செய்யும். அப்போ ஏன் இந்த மிஷினு, இந்த ஜிபே சிஸ்டம் இதெல்லாமே இருக்குது? இதெல்லாமே தேவை கிடையாது. எம்ஆர்பி ரேட் என்னவோ அதை கொடுத்துட்டா எங்களுக்கு போதும். இந்த காலி பாட்டிலில் போடுறது, மிஷினில் போடுறது அதெல்லாம் எதுவுமே தேவை இருக்காது. நேரத்தையும் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி பொருளாதாரத்தையும் சிக்கனப்படுத்தலாம் அப்படின்றதையும் மதுப்பிரியர்கள் ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன நம்ம பார்த்தோன்னா, இந்த மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோன்னா, முதல்ல இந்த பாட்டிலை எடுத்துகிட்டு எம்டி பாட்டிலை எடுத்துகிட்டு இதில் ஸ்கேன் செய்கிறாங்க. இதில் முக்கியமாக குறிப்பாக இன்னொன்று என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, மற்ற மதுக்கடையிலேருந்து வாங்கிட்டு இதை ஸ்கேன் செஞ்சுனா இங்கே ஒர்க் ஆகாது. இந்த மதுக்கடையிலேருந்து வாங்கினா மட்டும்தான் ஸ்கேன் செய்யுது. அதனால தான் இந்த ஸ்கேன் இது பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கிறாங்க. ஸ்கேன் செஞ்சவுடனே இங்கே காமிச்சிடும் என்னன்றது, இந்த கடையில் தான் வாங்கணுமா என்னன்றது. அதன் பிறகு இந்த பாட்டிலை இதில் போட்டோன்னா போதும், 10 ரூபா பெறப்பட்டதுன்றது இதில் சவுண்டு வருது. அதன் பிறகு மதுப்பிரியர்கள்லாம் இந்த பாட்டிலை இது உள்ளே போட்டுட்டு 10 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பாட்டிலை இதில் போடுறதுக்குன்னு ஒரு ஆட்களும் வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வேலையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது நம்ம முன்னதாக சொல்லப்பட்ட மாதிரி தான், எம்ஆர்பி ரேட் என்னவோ அதை வாங்கினாங்கனாலே போதும். எதுக்கு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா, இந்த பாட்டில் போட்டால் இதில் 10 ரூபா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் மதுப்பிரியர்கள் வச்சுருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கணும் இது இந்த சிஸ்டம் இன்னும் சரி செய்யப்படுதா. அது இல்லாமல் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மிஷின் வந்தது உடனே இன்னும் 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்ற மாதிரியான இதுவும் இருக்குது. சரக்கோட விலை 140 ரூபா சார். ஒயின் ஷாப்பில் 150 ரூபா சரக்கு வாங்குகிறோம். இதை கவர்மெண்ட்டில் இப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுக்கிறாங்க. அங்கே 150 ரூபா கொடுத்து சரக்கை வாங்கிட்டு யாரோ ஒருத்தன் 10 ரூபா கொடுக்குறான். உங்கள் காசை எடுத்து உங்களுக்கு எங்கள் காசை கொடுத்து எங்களுக்கு கொடுக்குறான். நான் 150 ரூபா வச்சுக்கிறேன். இந்த 150 ரூபா சரக்கு வாங்குறேன்.
150 ரூபா கொடுத்து வாங்கினோன்னே கவர்மெண்ட்லேருந்து 10 ரூபா கொடுக்குறாங்க. ஏன் அது 140 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதானே? கரெக்டாக வாங்க. அப்போ இது கரெக்டாக விலைக்கு வாங்க. நான் குடிக்காரன் தான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு 12 மணிக்கு ஆயிடுச்சுன்னா கை கால் நடக்கும். நைட்லேயே வந்து ஒரு 2 கோட்டர் வாங்குவேன், 1.5 கோட்டர் குடிப்பேன், ஒரு கட்டிங்க ஒழிச்சு வச்சுப்பேன். காலையில் எழுந்துச்சி யாரும் தெரியாமல் குடிச்சிட்டு பல் வலி குளிச்சுட்டு அதான் டீ. அதான் எனக்கு டீயே. பிஸ்கெட்டு டீலாம் கிடையாது, அதான் எனக்கு டீயே. அதை குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்ப்பேன். வேறு என்ன சார்? ஏன் சார் ஏமாற்றணும்? மக்களை ஏன் சார் ஏமாத்துறீங்க? என்ன சார் இந்த அரசியல் வந்து அப்படி, அந்த அரசியல்லையும் அப்படி தாங்க. இப்போ இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? எதுனா ஒரு நல்ல பண்ணணும் இல்லை, மொத்தமாக மூடிடுங்க சார். இப்போ இந்த ஐயா சொன்னார் 155 ரூபா வாங்குறாங்க, எக்ஸ்ட்ரா 15 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆமாம் ஐயா, வாங்குறாங்க. பாட்டில் இப்போ எவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க? 10 ரூபா வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. 15 ரூபா வாங்குறாங்க. 15 ரூபா வாங்குறாங்க. 15 வாங்குறாங்க. அதுவும் 5 ரூபா 145 ரூபா எடுத்து போனால் சிக் போட நாய். கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. நீங்கள் திருப்பி கேட்க மாட்டீங்களா? ஏன் இப்படி பேசுறீங்க? 5 ரூபா கம்மியாகுதுல்ல சார்? 5 ரூபா கம்மியாகுது, என்ன கேட்க முடியும்? இந்த 5 ரூபா கேட்க குணா அப்படின்னு கெஞ்ச வேண்டிய ஆகுது. இப்போ இந்த மிஷின் வச்சிருக்காங்களா, இது அப்போ இதெல்லாம் வேஸ்ட்டா? டைம் தான் வேஸ்ட்டா? இதெல்லாம் போயிட்டு நின்று இது வந்து பொய் சார். இது வந்து பொய். வேஸ்ட்டாக தான். ஆமாம், நான் 150 ரூபா கொடுத்து வாங்குறேன். அந்த 10 ரூபா நீ என்கிட்ட கொடுக்குற, என் காசை வாங்கி என்கிட்ட தான் கொடுக்குற. அது 140 ரூபா கொடுத்து வாங்கிக்கோ. 140 ரூபா கேளு, 140 ரூபா கொடுத்துட்றோம். அதுக்கு அரசாங்க காசை வாங்கி என் காசை வாங்கி அரசாங்கத்துக்கு போய்ட்டு அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுத்து இங்கே எதுக்கு வர? சிம்பிளாக கை மாறுற விஷயத்த எப்படி இது மிஷின் செலவு எவ்வளோ? எத்தனை கோடி இது? இந்த மிஷின் கோடி எத்தனை கோடி சார்? தேவையாது. அப்போ இதில் ஏதோ ஒரு முறைகேடு நடக்குது. இதே காஞ்சிபுரம், திண்டுக்கல், இது வண்டலூர் ஜூ, இந்த பக்கம் செங்கல்பட்டுலாம் போய் பாருங்க. குடிக்கிறான் 160 ரூபா சரக்கு வாங்குறான், மிச்சம் 110 ரூபா நம்ம கிட்ட கொடுக்குறான். அதுவும் சீட்டிங் தான். 160 ரூபா கொடுத்து வாங்கணும், 10 ரூபா நம்ம கிட்ட கொடுப்பானா, நம்ம காசை எடுத்து நம்ம கிட்ட கொடுப்பானா, திரும்பி அவர் 150 ரூபா எடுத்துப்பாரான். சரியான விலையில விற்கணும்னு சொல்ல. சரியான விலையில விற்கும். இப்போ புதுசாக ஆட்சி மாற்றமாயிருக்கு, நீ இதெல்லாம் சரியாகும் சொல்ல வரீங்க? விஜய் இப்போ வந்து தளபதி வந்துக்கிறாரு. நான் தளபதி ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ தான் நேற்று தான் சட்டசபையிலே போய் கூட்டம் போட்டுக்கிறாங்க. யாரையும் தவறாக பேச முடியாது. நான் எந்த தலைவர்களையும் தவறாக பேச முடியாது. யாரும் நல்லவங்களும் கிடையாது, யாரும் கெட்டவங்களும் கிடையாது. இந்த சீட்டுக்கு ஆசைப்படுறவங்க தான். இவர் ஆசைப்பட்டார், நல்லது செஞ்சால் நல்லது தான். எனக்கு இன்னொரு ஒரு நல்ல கோரிக்கை என்னென்னா, டாஸ்மார்க்கை முறைக்க மூடிட்டாங்கன்னா மிக்க நன்றி விஜய்க்கு. ஐயா மூடிட்டே நல்லது ஐயா. குடும்பத்தை நான் காப்பாற்றல, என் குடும்பத்தை நான் காப்பாற்றல. நீங்கள் 500 ரூபா செலவு பண்ணேன்னா அந்த 500 வந்து 400 ரூபா வீட்டில் கொடுப்பேன். எவ்வளோ? 400 ரூபா வீட்டில் கொடுப்பேன். 50 ரூபாய்க்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போவேன். நான் 50 ரூபாய் சாப்பிடுவேன் சாப்பாடு. என்ன ஸ்நாக்ஸு, முட்டாய், கிட்டாய், பிஸ்கெட்டு, டீ, காஃபி, வடை சாப்பிடுவேன். அவ்வளோதான். ஒயின் ஷாப் இப்படி இருக்கனால தான் நீங்கள் இங்கே வரீங்க. ஆமாம், அது பெரியராக இருந்தே விஜய்க்கு ஒயின் ஷாப்பை மூடணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறேன். ஆமாம், முறைக்க சொல்கிறேன். மூடிட்டா ரொம்ப நல்லது எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒயின் ஷாப் வாசல் வந்து 5 ரூபா கூடு, 10 ரூபா கூடு பிச்சை எடுக்கணும் அவசியமே கிடையாது. அவங்களுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கணும், அவங்களும் 10 ரூபா பாட்டில் வாங்கணும் அவசியம் கிடையாது. அவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கணும் அவசியம் கிடையாது. 5 ரூபா கம்மியாகுதுன்னு இப்போலாம் அவன் முறை இப்போ நான் 5 ரூபா கம்மியாக போய் கேட்டால் என்ன சொல்லுவான் பாருங்க, போட அப்படின்வான். சரி சரி. மரியாதை கிடையாது சார், நாலேஜே கிடையாது, யாருக்கே மரியாதை கிடையாது. எந்த ஒயின் ஷாப்லேயும் கிடையாது. இந்த ஒயின் ஷாப் கிடையாது. சென்னையில் இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாம் ஒயின் ஷாப்பில் யாருக்கும் மரியாதை கிடையாது. 12 மணி கடை திறக்கிறேன், 12:40, 12:50 கல்யாணம் திறக்கிறேன். ஏன் நைட்டு போகும்போது ஸ்கேனர் தைக்கிறது தெரியாதா? காலை சீக்கிரம் வந்து ஸ்கேன் எடுக்க தெரியாதா? நைட்டு முடிக்கிற வேலையை பகலில் வச்சு செய்கிறாங்க. பகலில் வந்து காலையில் 12 மணிக்கு வருவாங்களாம், 12:50 வரையும் ஸ்கேன் எடுப்பாங்க. 12:50 தான் ஒயின் ஷாப் திறப்பாங்களாம். அப்போ வரையும் நாங்கள் என்ன பண்ணோம்? ரோட்டில் எல்லாம் நான் ஏன் அப்படி நிற்கணும்? போகிற பொம்பளைங்க பஸ்ஸில் போகிறவங்க வரவங்களாம் பார்ப்பாங்க, குடிக்கார நாயின்னுவாங்க. 150 ரூபா சொல்லி 140 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ எதுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க? எல்லாம் கஷ்டப்படுற மனுஷங்க, கஷ்டப்படுறது எவனும் கிடையாது. இருக்கப்பட்டது செலவு பண்ணுவாங்க, இல்லாத பட்டு என்ன பண்ணுவாங்க? அப்போ எதுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க? அப்போ கவர்மெண்ட் விஜய் சார் என்ன பண்ணுறாரு? இப்போ அவங்க ஆக்ஷன் அங்கே எடுக்கணும். அதுதான் வேற அவங்கள. அப்போ நீங்கள் ஆக்ஷன் கேட்கணும் சார். அப்போ அது முதலமைச்சர்களுக்கு கேட்கணும் சார். எங்கே கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அது அவங்கள கேட்கணும். அது உரிமைக்குது.
உங்களுக்கு சம்பளம் குத்தி இதில் 5 ரூபாய் இருக்குன்னா அப்படின்னா இருக்குது சார் என்ன பாப்பா அது அப்படி கிடையாது. அப்போ இதில் கிம்பில் இதில் அப்போ என்ன பண்ண முடியுங்க? அது கரெக்டான பேசி. ஓகே தேங்க்ஸ் சார். ஓகே பாய். ஓகே ரைட். இப்போ இந்த மிஷின் வச்சிருக்கிறது எப்படி உங்களுக்கு இருக்கு? இல்லை அது கொடுக்குறாங்க, குத்து அதுக்கு வந்து 10 ரூபா கொடுக்குறாங்க. கரெக்டாக அது பார்க்குறாங்க, அது லேபில் வந்து ஸ்க்ரீன் வந்து பண்ணுறாங்க, 10 கொடுக்குறாங்க. அது ஓகே சார். அதெல்லாம் சொல்ல எக்ஸ்ட்ரா இதுக்கு இப்போ திருப்பி 5 ரூபா வாங்குறாங்க. இந்த மிஷின் நடைமுறைக்கு வந்ததுல எக்ஸ்ட்ரா 5 ரூபா 5 ரூபா வாங்குறாங்க இப்போ. அதுதான் கேட்குற விஜய் சார் இன்னைக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்கிறது விஜய் சார். ஓகே தேங்க்ஸ். ஓகே பாய். ஓகே மிஷன்லாம் போட்டுனா கரெக்ட் தான். அந்த காலி பாட்டில் வீணாக போகுது, கொஞ்சம் 10 காலில் குத்தம், வண்டியெல்லாம் பஞ்சர் ஆகும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க இருந்தால் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. என்ன கதை? 10 ரூபாய் விட தாண்டி இப்போ 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. இவங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. இப்போ 15 ரூபா வாங்குறாங்க. 140 ரூபா 150 ரூபா சரக்கு வாங்குறோம். 10 ரூபா பாட்டில் கூட அது எங்கள் விஷயம். 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. இப்போ இந்த மிஷின் வச்சதுலேருந்து 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அது என்ன கதை? அது எக்ஸ்ட்ரா நல்லா சரக்கு கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு காவா குப்பைலாம் அள்ளுறோம், பெயிண்ட் வேலை செய்கிறோம். ஒரு நாள் 700 ரூபாய்க்கு செய்கிறோம் வேலை. அதில் ஒரு நாள் 2 கோட்டு போட்டால் ஸ்பீச்சுக்கு எவ்வளோ கொடுப்போம்? அதுவே செய்கிறீங்களா நீங்கள்? ஏன் 5 ரூபா கேளுங்க அவங்க. இப்போ இந்த ஆட்சி வந்து இந்த மாதிரி புதுசாக அது நல்ல ஆட்சி தான். இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பாட்டில் கீழே கூடாது, அடுத்தவங்க காலில் குடையக்கூடாது, வண்டியெல்லாம் பஞ்சர் ஆகக்கூடாது, ரோட்டில் வர குழந்தைங்கலாம் எதுவும் ஆகாது. நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இவங்க ஏன் 5 ரூபா கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா? 155 ரூபா கேட்குறாங்க. அது என்ன பிரச்சனை? இப்போ 140 ரூபா சரக்கு 150 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டில் போட்டால் 10 ரூபா கொடுக்குறாங்க. இவங்க ஏன் எக்ஸ்ட்ரா இன்னொரு 5 ரூபா? ஒருவேளை எம்ஆர்பி ரேட்டே வாங்கினா போதும்ல. இப்போ தேவையில்லாமல் இந்த மிஷின் வச்சுருக்குறாங்க. 140 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போகிறோம். அவள் தான் 140 ரூபா அப்படி வாங்க போகிறோம். 133 ரூபா தான், ஒரு 137 தான் ஒரு கோட்டரோட வெளியே. 3 ரூபா அதுலேயே உங்களுக்கு லாபம் வரும் தெரியுமா? அது தெரியும் உங்களுக்கு. தெரியாது. நான் சொல்கிறேன், நான் ஒன்றுமே படிக்கல. நான் உடையார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். நான் 13 ரூபான்னு சரக்கு வச்சுருக்கிறேன். புரிதா இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு 7 கோட்டு 8 கோட்டு குடிப்பேன். எதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும்? இது கரெக்டாக பண்ணிட்டீங்க. இவன் 5 ரூபா கேட்கணும். இப்போது எக்ஸ்ட்ரா 55 ரூபா கொடுன்னு கேட்குறான். அங்கே பாட்டில் போட்டு 10 ரூபா வாங்குறீங்களா, எனக்கு 5 ரூபா கொடுத்துருப்போன்னு தரேன். அது என்ன காது? என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? 5 ரூபா வாங்குறது தப்பு. 3 அந்த பாட்டில் 2 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதையும் தாண்டி 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஆமாம், அதுக்காக அதுக்கு என்ன பிரச்சனை முடிவு பண்ணு.